Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா subject code CS25C08 டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான லெக்சர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறப்ப தான் கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். பிகாஸ் பேஸ்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட் முதற்கொண்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவு ஸ்டாக் அண்ட் கியூ, அதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டாக் ஒன்று கிளியராக இருக்கணும், கியூ ஒன்று கிளியராக இருக்கணும். அதில் ஸ்டாக்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ், அதோட இம்ப்ளிமெண்டேஷன், அதில் அரே இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், தென் லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாக்கோட அப்ளிகேஷனில் பேலன்சிங் சிம்பிள்ஸ் எப்படி பண்ணணும், போஸ்ட்ஃபிக்ஸ் எவாலுவேஷன் எப்படி பண்ணணுன்றது எல்லா டாப்பிக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய ஸ்டாக் அப்ளிகேஷனான இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட, ஓகேவா? ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என். ஆல்ரெடி இன்ஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் ஆப்பரண்ட் எதுக்காவது இடையில வந்து ஆப்ரேட்டர் வந்து ஆப்பரண்ட்டுக்கு இடையில வந்துச்சுன்னா அது இன்ஃபிக்ஸ். போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னா ஆப்பரண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா அது போஸ்ட்ஃபிக்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அதை போஸ்ட்ஃபிக்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றது தான் இங்க பார்க்க போறோம். தென் ஒரு சம் கொடுத்து போடவும் சொல்லுவாங்க, தென் வந்து C++ ப்ரோக்ராம் எழுதணும்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே நம்ம தயாரா இருக்கணும், ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். இப்போ பார்க்கலாமா? முதல்ல an algebraic expression is the collection of operators and operands சேர்ந்தது தான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஆப்பரண்ட் அப்படின்னா நம்ம வச்சிருக்க வேல்யூ வேரியபிள், அதை ஆப்பரண்ட் சொல்லுவோம். ஆப்ரேட்டர் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஆப்பரண்ட்டுக்கு இடையில இருக்கிறது தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால ஒர்க் அவுட்டே பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்ல ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் யாருக்குன்னா இந்த பிராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேப் சிம்பிளுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடுத்து மாடுலஸ். டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கு என்ன வித்தியாசம்னா இப்போ 5 ஓகே 11 டிவைடட் பை 5 அப்படின்னா டிவைட் பண்ணீங்கன்னா 11 டிவைடட் பை 5 அப்படின்னா ஆன்சர் 2ன்னு எழுதுவோம், கரெக்டா? அதுவே 11 மாடுலஸ் ஆஃப் 5ன்னு எழுதுனா ஆன்சர் 1ன்னு எழுதுவோம். ஏன்னா குவாஷியன்ட்டை எழுதுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிவிஷன். அதுவே ரிமைண்டரை எழுதுச்சு அப்படின்னா அதை தான் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் மாடுலஸ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தான் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த ப்ரியாரிட்டியை பொறுத்து தான் நம்ம இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷனே பண்ண போறோம், ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? இதோட ப்ரொசீஜர் அல்காரிதம்னு சொல்லுவோம். என்ன பண்ண போறோமோ அதை எழுதுறது தான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல கொடுத்திருக்க இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணணும். ஸோ ரீட் த given infix expression, then traverse from left to right, that means scan from left to right னு சொல்லலாம். if an operand is encountered, ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா add to the postfix expression, அதை டைரக்டா எங்க போட்டுறணும், postfix expressionல எடுத்ததும் போட்டுறணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். if the character is an operator, அதுவே நீங்க ரீட் பண்றப்ப ஆப்பரேட்டர் வந்துச்சுன்னா அதை push it onto the stackல புஷ் பண்ணணும், ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் கண்டிப்பா அதுல இருக்கணும். என்னன்னா அந்த ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கணும். இல்லனா if the precedence of the operator at the top of the stack is lower priority than operator being proceeded. இப்போ ஆல்ரெடி ஸ்டாக்ல உங்களுக்கு பிளஸ்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு அப்படின்னா இப்போ நான் ரீட் பண்றப்ப நான் என்ன ரீட் பண்றேன் அப்படின்னா ஸ்டார் ரீட் பண்றேன்னா அதை ஸ்டாக்குக்குள்ள போடுவேன், ஓகேவா? கேரக்டர் இப்போ ஏபிசிடியா இருந்தா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுருவேன். ஸ்டாக்ல எதை போடுவேன்னா ஆபரேட்டரை போடுவேன். ஸோ ஸ்டார் போடுறப்ப செக் பண்ணணும். ஸோ லோயஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பவுமே கீழே இருக்கணும், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பவும் மேல இருக்கணும். இதுல லோயஸ்ட் ப்ரியாரிட்டி யாரு, பிளஸ் தான், அது கீழே தான் இருக்கு ஸ்டாக்ல, பிரச்சனை இல்லை. அப்ப ஸ்டாரை நான் மேல வச்சுக்கலாம். இதுவே ஆப்போசிட்டா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் மீன்ஸ் எப்படி அப்படின்னா இப்போ ஸ்டாக்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார் இருக்கு, இப்போ நீங்க பிளஸ் ரீட் பண்றீங்க. இப்படி போடுறப்ப உங்களுக்கு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி எது, ஸ்டார் தான் லோ ப்ரியாரிட்டி. ஸ்டார் இங்க பிளஸ் வந்து லோ ப்ரியாரிட்டி, ஸ்டார் வந்து ஹை ப்ரியாரிட்டி. ஹை ப்ரியாரிட்டிக்கு மேல அப்ல வந்து லோ ப்ரியாரிட்டி இருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹையர் ப்ரியாரிட்டி உள்ள ஆப்ரேட்டரை
எடுத்து ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போய் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் போட்டுறணும். ஓகேவா, இதுதான் கண்டிஷன். ஸோ இஃப் த கேரக்டர் இஸ் அன் ஆப்ரேட்டர் புஷ் இட் ஆன் டு த ஸ்டாக் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ த ஸ்டாக் இஸ் எம்டி if the precedence of the operator at the top of the stack is lower priority then operating will proceed. If the above condition fails அப்படினா the pop the operator and operator எடுத்து கொண்டு போய் postfix expressionல போட்டுறணும். ஓகேவா, எப்போ infix expression empty ஆகுதோ அதுக்கப்புறம் ஸ்டாக்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்கா postfix expressionல போட்டு ஆன்சரை எழுதிடணும். ஓகேவா, இவ்வளவுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்டாக்ல சேம் ப்ரியாரிட்டி உள்ள டூ ஆப்ரேட்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஹையர் ப்ரியாரிட்டி cannot be placed lower priority. lower priorityக்கு மேல வந்து கீழே வந்து ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடாது. தென் எப்போ வந்து ஆப்ரேட்டர் இந்த பிராக்கெட் சிம்பிள்குள்ள வருதோ ஆட்டோமேட்டிக்கா அதை பாப் பண்ணி போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறணும். ஓகேவா, இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும், ஈஸியா சம் வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். எப்பவும் போல 3 காலம் போட்டுக்கோங்க எக்ஸாம்பிள் போடுறதுக்கு. என்னன்னா சிம்பிள், போஸ்ட்ஃபிக்ஸ், ஸ்டாக். ஸோ சிம்பிள், போஸ்ட்ஃபிக்ஸ், ஸ்டாக்னு 3 நான் முதல்ல எடுத்துக்கிறேன். ஒன்னொன்னா ரீட் பண்ண போறேன். முதல்ல ஒரு ஓப்பன் சிம்பிள் இருக்கு, சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓப்பன் சிம்பிள் வந்து சிம்பிள்னால அது ஸ்டாக் உள்ள போட்டுறணும். அடுத்து ஒரு ஓப்பன் சிம்பிள், ஸோ அதையும் ஸ்டாக் உள்ள போட்டுறணும். நெக்ஸ்ட் ஏ ரீட் பண்றோம். ஏ வந்து ஆப்பரண்ட், அதை அப்படியே போஸ்ட்ஃபிக்ஸ்ல போட்டுறணும். ஓகேவா, அடுத்து மைனஸ் வந்து ஆப்ரேட்டர், அதை எடுத்து கொண்டு போய் ஸ்டாக் உள்ள போட்டுறணும். நெக்ஸ்ட் பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட், அதுவும் ஆப்ரேட்டர்னால கொண்டு போய் ஸ்டாக்ல போட்டுறணும். நெக்ஸ்ட் பி வந்து உங்களுக்கு வந்து ஆப்பரண்ட், ஸோ வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறணும். நெக்ஸ்ட் பிளஸ்மே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர், அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் உள்ள போட்டுறணும். இங்க சேம் ப்ரியாரிட்டி உள்ள ரெண்டு விஷயம் ஆப்ரேட்டர்ல வந்து இருக்கே ஸ்டாக்லன்னு கேட்கலாம். பிராக்கெட் அதுக்கு மேல இருக்கிறனால அது பிரச்சனை கிடையாது, நீங்க விட்டுறலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சி ரீட் பண்றீங்க, அது ஆப்பரண்ட், ஸோ வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் பிராக்கெட். ஒரு க்ளோஸ் பிராக்கெட் வந்து நமக்கு என்ன ஸ்டாக் உள்ள போட்டுறணும். அப்படி ஸ்டாக் உள்ள போடுறப்ப இந்த பிளஸ் வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணிடணும், டெலிட் பண்ணி கொண்டு வந்து உங்களுடைய போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறணும். ஓகேவா, இவ்வளவுதான் கான்செப்டே. ஓகே, ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க என்ன இருக்கு, இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட். இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டீங்கன்னா மைனஸ் வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ்க்குள்ள இருக்கனால அதையும் கேன்சல் பண்ணி கொண்டு வந்து போஸ்ட்ஃபிக்ஸ்ல போட்டுறேன். நெக்ஸ்ட் ரீட் பண்ணனா ஸ்டார். தென் ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர்னால கொண்டு போய் ஸ்டாக்ல போட்டுறோம். அடுத்து டி, அது ஆப்பரண்ட், போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறணும். நெக்ஸ்ட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் வருது. க்ளோஸ் பிராக்கெட் அப்படின்றனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி அதுக்கு இடையில ஸ்டார் இருக்கனால ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் போட்டுறணும். நெக்ஸ்ட் கேப் சிம்பிள், இந்த அப்வர்ட் சிம்பிள் இருக்கனால சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருங்க. அடுத்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் அடுத்து போட்டுடுறோம். இ ரீட் பண்ணுறோம், அதை போஸ்ட்ஃபிக்ஸில் போட்டுடுறோம். நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை ரீட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஆப்ரேட்டர், கொண்டு போய் ஸ்டாக்ல போட்டுடுறோம். இங்கே வந்து பாருங்க, இதுதான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, இது லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. பட் இடையில வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்க நம்மளுடைய பிராக்கெட் இருக்கனால கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இதை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஃப் ரீட் பண்றோம், போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறோம். நெக்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட், அதை அப்படியே டெலீட் பண்ணி கொண்டு வந்து போஸ்ட்ஃபிக்ஸ்ல போட்டுறோம். ஸோ ஃபைனலா என்ன இருக்கு, நமக்கு எல்லாமே ரீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மிச்சம் என்ன இருக்கோ ஸ்டாக்ல அதை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து ஸ்ட்ரிங்ல போட்டுடலாம். ஓகேவா, ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் இவ்வளவுதான். இங்க அப்போர்ட் மூவ்மெண்ட் வந்து போட்டுருவீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஓகே, ஒரு தடவை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு a plus b star c minus d divided by e star h. இப்போ சிம்பிள்ஸா இருந்தா எப்படி போடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேவா, இதுவுமே ஈஸி தான். ஓகேவா, ஸோ எப்படின்னா ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் இங்கேயுமே போட போறோம். ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஏ ரீட் பண்றீங்க, போஸ்ட்ஃபிக்ஸ்ல போட்டுறீங்க. அடுத்து பிளஸ் ரீட் பண்றீங்க, ஸ்டாக்ல போட்டுறீங்க. நெக்ஸ்ட் பி போஸ்ட்ஃபிக்ஸ், ஸ்டார், அதை ஸ்டாக்ல போட்டாச்சு. இப்போ ஸ்டாக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பிளஸ் கீழே இருக்கும், ஸ்டார் மேல இருக்கும். ஸோ லோயஸ்ட் ப்ரியாரிட்டி பிளஸ் தான், பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக தான் இருக்கு, அதனால விட்டுறோம். அடுத்து சியை ரீட் பண்றோம், போஸ்ட்ஃபிக்ஸ்ல போட்டுறோம். அடுத்து மைனஸ் ரீட் பண்றோம், இது வந்து ஸ்டாக்ல போட வேண்டியது மைனஸ், கரெக்டா? ஸோ ஸ்டாக்ல மைனஸ் போடுறப்ப இங்கே ஸ்டார் வந்து ஹை ப்ரியாரிட்டி, மைனஸ் வந்து லோ ப்ரியாரிட்டி. ஸோ ஸ்டாரை விட மேல வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கனால ஸ்டாரை ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்ணி கொண்டு வந்து எங்க போட்டுறணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன், போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டாரை போடுறீங்க, அடுத்து பாக்குறீங்க மைனஸ் பிளஸ். பிளஸ்ஸை விட மைனஸ் வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி, அப்போ பிளஸ் அதுக்கு கீழே இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா அதையும் டெலிட் பண்ணி கொண்டு வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறோம். ஓகேவா, இவ்வளவுதான். இப்படிதான் வந்து சிம்பிளா வந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து ஸ்டாக்ல இருந்து எடுத்து போடணும். ஓகே, இப்போ ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு மைனஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ மைனஸ் மட்டும் தான் இப்போ ஸ்டாக்ல பிரசன்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ
ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டி ரீட் பண்ணுறோம். டியை வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் வந்து என்ன அப்படின்னா இது. ஸோ நம்ம ஸ்டாக்கில் போட்டுடுறோம். டிவைடடுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி மைனஸ் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி, இன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுடுறோம். அடுத்து இயை ரீட் பண்ணி போஸ்ட்ஃபிக்ஸ் போட்டுறோம். ஸ்டாரு இப்போ பாருங்க ஸ்டார் வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ ஸ்டாரை விட டிவிஷன் வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா, ரெண்டு ஈக்குவல் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஈக்குவல் ப்ரியாரிட்டியாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஸ்டாக்குள்ளே வச்சிருக்க கூடாது. கரெக்டாக? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு யார் ஸ்டாக்குள்ளே வந்தாங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணி கொண்டு போய் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் போட்டுடணும். ஸோ டிவிஷனை போட்டுடுறோம். இப்போ ஸ்டாக்கில் பார்த்தா மேலே வந்து ஸ்டார் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, விட்டுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்சை ரீட் பண்ணுறோம். ஹெச் போட்டுடுறோம். இப்போ யாருன்னா மைனஸும் ஸ்டார் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காங்க எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கப்புறம். இதில் யார் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? ஸ்டார். ஸோ ஸ்டாரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறவங்க மைனஸை லாஸ்ட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் முடிஞ்சு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். தென் இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், ஏன்னா ஃபங்க்ஷன் மட்டும் ப்ரோக்ராம் மட்டும் கூட கேட்பாங்க, அது எப்படி எழுதணும்னு பார்த்துடலாம். முதல்ல ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாக் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஸோ இங்கே என்னென்னா ப்ரெசிடென்ஸ் பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ ப்ரெசிடென்ஸ் பார்க்கறதுக்காக இன்ட் ப்ரெசிடென்ஸ் கேரக்டர் எடுத்துக்க போகிறோம், அது ஆப்ரேட்டா. ஸோ இப்போ கேப் சிம்பிளாக இருந்துச்சுன்னா அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், அதனால ரிட்டன் 3. எல்ஸ் இஃப் ஆப்ரேட்டர் வந்து ஸ்டாராவோ இல்லைன்னா டிவிஷனாவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அவங்கள எடுத்துக்கிறோம். எல்ஸ் இஃப் ப்ளஸ்ஸாவோ மைனஸோ வந்துச்சுன்னா அவங்க அடுத்த ப்ரியாரிட்டி, இருக்கிறதுலே லோயஸ்டான ப்ரியாரிட்டி, அவங்கள எடுத்துக்கிறோம். எல்ஸ் ரிட்டன் 0. இந்த மாதிரி முதல்ல ப்ரெசிடென்ஸுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் லைனை எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் மெயின். ஸோ இன்ட் மெயின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், இன்ட் மெயின் எடுத்துக்கிறோம். மெயின் ஃபங்க்ஷன்ல ஸ்ட்ரிங் இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ். ஓகேவா, ரெண்டு எடுக்க போறோம். ஓகே, முதல்ல ஸ்டாக்கை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. என்டர் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் சி அவுட். ஓகேவா, யூசர் கிட்ட இருந்து இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை வாங்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சி இன் இன்ஃபிக்ஸ் வாங்கியாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு கேரக்டரா ஸ்கேன் பண்ணணுமா இன்ஃபிக்ஸ்ல லெஃப்ட் டு ரைட் ஃபார் கேரக்டர் இன்ஃபிக்ஸ். ஓகே, இன்ஃபிக்ஸ்ல பார்க்குறோம். இஃப் இஸ் ஆல்னம் அப்படின்னா ஆப்பரண்ட் மீன்ஸ் ஏபிசிடி நம்பரோ ஆல்பபெட்டோ நியூமரிக்கல் நம்பரோ இருந்துச்சுன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் ஈக்குவல் டு போஸ்ட் பிளஸ், தட் மீன்ஸ் ஆப்பரண்ட் மீன்ஸ் டைரக்டா கொண்டு போய் எங்க போட்டுறணும் அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுறணும். அதுக்கு தான் இந்த லைன். ஓகேவா, அப்படி எல்ஸ் இஃப் அப்படி இல்லைன்னா ஏதாவது கேரக்டரா இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிற கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓப்பன் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா புஷ் பண்ணிடணும். ஓகேவா, ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிடணும். அதனால தான் எஸ் டாட் புஷ். ஓகே, ஸோ எல்ஸ் இஃப் அதுவும் இல்லை க்ளோஸ் பிராக்கெட்டா இருக்கு அப்படின்னா இஸ் எம்டியான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு ஸ்டாக் எம்டியா இருக்கா, டாப்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஓப்பன் பிராக்கெட் உள்ள இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணி அப்படியே பாப் பண்ணிடணும். அதுக்காக இந்த லைன். ஓகேவா, ஓப்பன் பிராக்கெட்டுக்கு இந்த லைன், அடுத்து க்ளோஸ் பிராக்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன். ஓகே, எல்ஸ் அதுவும் இல்லை அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் பார்க்கணும். ஓகேவா, இதுதான் மெயின்ல. வைல் ஸ்டாக் வந்து நான் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்குன்னா ப்ரெசிடென்ஸ் வந்து செக் பண்ணணும். எப்படி ப்ரெசிடென்ஸ் செக் பண்ணுவீங்க, போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பார்க்கணும். ஓகேவா, யாரோட பிரசிடென்ஸ் இருக்கோ அவங்கள வந்து பாப் பண்ணி கொண்டு போய் எங்க போட்டுறணும் அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல புஷ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பாப் பண்ணிக்கிட்டே வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னா எம்டி ஆகுற வரையும். ஓகேவா, ஸோ ஸ்டாக் எம்டி ஆகுற வரையும் புஷ் பண்ணிட்டா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா, இவ்வளவுதான் நமக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. ஜஸ்ட் சிம்பிள், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ இவ்வளவுதான்மா. உங்களுக்கு வேணுன்ற கண்டென்ட் கொடுத்துட்டேன். ஸோ இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷனும் பார்த்தாச்சு, லாஸ்ட் வீடியோல போஸ்ட்ஃபிக்ஸ் எவாலுவேஷனும் பார்த்தாச்சு. இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மீறி ஸ்டாக்கு வேற கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸ்டாக்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக், அரே அண்ட் லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்கோட அப்ளிகேஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, இதை தரவு பண்ணிட்டாலே இந்த யூனிட்ல ஒரு பிக் கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். 3 மார்க்ஸ்மே அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாத்துலயும் கியூவை பத்தி பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.